இவ்வளவு பெரிய கூட்டணி, கிட்டத்தட்ட ஒரு 24, 25 கட்சிகள் இருக்க ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி. இந்த கூட்டணியுடைய தொகுதி பங்கீட்டை நிறைய அங்கங்க சலசலப்புகள் இருந்தாலும் ஒரு சுமூகமான இடத்துக்கு கொண்டு வந்ததுல ஒரு மாஸ்டரான பிரெயின் யாரு அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க? திமுக அவங்களும் தொகுதியை குறைச்சிக்க கூடாது, சேம் டைம் கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதியை கொடுக்கணும், வின்னபிலிட்டி இருக்கிற தொகுதிகளை கொடுக்கணும், வின்னபிலிட்டி இருக்கிற நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய காம்பினேஷன் இருக்கனால முதலமைச்சர் ஸ்டாலினோட வியூகம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுகவுடைய தொகுதி பங்கீடு ஆரம்பமே ஒரு விதமான எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. என்ன அப்படின்னா, முதல் கட்சியாக போன IUML வெளியில் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, எங்களை தொகுதியை குறைக்க சொல்லியிருக்காங்க, குறைச்சிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய புதிய கட்சிகள் உள்ளே வந்திருக்கு, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற நாங்களும் சில தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்களும் அதாவது இவ்வளவு நாளாக எங்களோட டிராவல் பண்ணுறீங்க, நீங்களும் சில தொகுதிகளை விட்டு கொடுங்க அப்படின்னு திமுக தரப்பில் வலியுறுத்தினாங்க அப்படின்னு IUML திரு காதர் மொஹிதீன் அவர்கள் செய்தியாளர் சந்திச்சதும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிளி பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஐயோ அப்போ நம்ம தொகுதி குறைச்சிருவாங்களோ, நம்ம கிட்ட இருக்கிற தொகுதி இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை திமுக கூட்டணியில் இருந்தது. அப்போதான் காங்கிரஸ் விவகாரம் ஒரு பூதாகரம் எடுத்திருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஆரம்பிச்சு தாவேகா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தாவேகா அங்கே பேசிட்டு இருக்கு, கிரீஷ் ஜோடங்கருக்கும் திமுக தொகுதி பங்கீட்டு குழுக்கும் சரியான டேர்ம்ஸ் இல்லை, KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்திச்சது சரியான ஒரு சந்திப்பாக அமையலை அப்படின்னு ஏகப்பட்ட முரண்பாடுகளுக்கு அப்புறமா திமுக காங்கிரஸ் கூட்டணியை முதலமைச்சர் சீல் பண்ணாங்க. 2021 கொடுத்த 25 சீட்டை தாண்டி 28 இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்ற மாதிரி அந்த டீல் முடிக்கப்பட்ட போதே கிட்டத்தட்ட அவ்வளோதான், இனி எல்லா கட்சிகளும் படபடப்பட வேகமாக முடிஞ்சிரும் அப்படின்னு தான் எல்லாரும் கணிச்சாங்க. அங்கேயும் நிறைய ட்விஸ்ட்டுகள் இருந்துகிட்டே இருந்தது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், அதிலும் குறிப்பாக CPM இந்த முறை ஒரு பெரிய முரண்டு பிடிச்சிருக்காங்க. தோழர் சண்முகம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். காங்கிரஸுக்கு அவ்வளோ இடம் கொடுக்கும்போது நாங்கள் எப்படி குறைச்சி வாங்கிக்க முடியும், புதிய கட்சிகள் உள்ளே வந்தாங்கன்னா கூட்டணிக்கு தலைமை ஏற்றுக்கிற திமுக தான் அதை இது பண்ணிக்கணும், எங்களை தொகுதி குறைக்க சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சில முக்கியமான நியாயமான கேள்விகளை தான் அவர் எழுப்பினார். அதனால் நாங்கள் குறைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் கடுமையான போக்கு இருந்துகிட்டே இருந்தது. 3 சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சு கம்யூனிஸ்டுகளுடைய தேசிய செயலாளர் சென்னையில் ஆலோசனை நடத்தி, மாநில செயற்குழு கூட்டம் நடத்தி, விடிய நடத்தி, ஆனாலும் திமுக தலைமை ரொம்ப கிளவராக என்ன பண்ணாங்க அப்படின்னா, CPIயோடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை டக்குன்னு சீல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 5 இடங்கள் அப்படின்னு சீல் பண்ணதுனால ஒரு கம்யூனிஸ்டுக்கே நாங்கள் 5 தாங்க கொடுத்துருக்கோம், நீங்களும் 5 வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அதிகமாக கொடுத்தா அவங்களும் கேட்பாங்க, கூட்டணிக்குள்ளே நிறைய சிக்கல்கள் வரும், அதனால் நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்குழு சொன்னதை திரும்பவும் சண்முகம் ஒத்துக்கல. வேறு வழியே இல்லாமல் முதலமைச்சர் அவரே களத்தில் இறங்கி திரு சண்முகம் அவர்கள்ட்ட பேசி, இந்த முறை நீங்கள் 5 இடங்கள் வாங்கிக்கோங்க, கூட்டணி நாங்களும் சீட்டை குறைச்சிக்கிறோம், ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு முதலமைச்சரே இறங்கி பேசினதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளால் மறுக்க முடியலை. ஸோ உடனடியாக 5 இடங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க. இதில் முக்கியமான கட்சி, எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆரம்பத்துலேருந்தே அவங்க இரட்டை இலக்கம் வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. இரட்டை இலக்கம் இல்லைனா இந்த முறை VCK என்ன செய்யும், ஏன்னா தாவேகா அவ்வளோ ஆஃபர்களை அள்ளி வீசிட்டு இருக்கும்போது VCK என்ன செய்யுங்கிற மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த மாதிரியான கூட்டணி தொடர்பான ஆஃபர்களுக்கெல்லாம் மடியற கட்சி VCK இல்லை, அங்கே ஒரு இடத்துல பேச்சு, இங்கே ஒரு இடத்துல பேச்சு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பழக்கம் VCKவுக்கு ஒரு நாளும் இருந்ததில்லை. நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியில் இருக்கோம், அந்த கொள்கை கூட்டணியில் எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்டு பெறுவோங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததுனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சுமூகமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் திமுக தரப்பில் ஆரம்பத்திலே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த முறை எல்லாருக்கும் சீட்டை குறைக்கிறோம், ஆனால் VCKவுக்கு குறைக்கல, VCKவுக்கு இந்த முறையை அதிகப்படுத்தி தான் கொடுக்க போகிறோன்னு தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரை திரு திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசினப்போ கூட நிறைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நாங்கள் ஏதாவது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு தொகுதி பங்கீட்டில் ஆள் இருக்குது, ஆனால் எங்களுக்கு அப்படியான யாருமே இல்லை அப்படின்னு திருமாவளவன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா தான் நமக்கு செய்தி வந்தது. முதலமைச்சர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க, உங்களுக்கான தொகுதிகள் நிச்சயம் வழங்கப்படும், உங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படும், நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க, நான் இருக்கேன், என்னை நம்புங்க அப்படின்னு முதலமைச்சர் முழுக்க அவரை தான்
நேரடியாக இந்த கூட்டணிக்குள்ளே இன்வால்வ் பண்ணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முடிச்சு அடுத்த லெவல் முதலமைச்சர் கிட்ட போனதும் அது உடனடியாக சைன் ஆயிடுது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் முதலமைச்சரை நம்புறாங்க, முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்புறாங்க, முதலமைச்சர் சொன்னா செய்வாரு அப்படின்ற இடத்துக்கு அந்த ஒரு பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் கிடைச்சதுனால அவரே இறங்கி வந்து பேசும்போது உடனடியாக சைன் ஆயிடுது. அப்படிதான் இன்னைக்கு விசிகா 10, 12 இப்படியெல்லாம் இருந்தது, 8 அப்படின்ற இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்ட விசிகா இந்த முறை 2 இடங்கள் கூடுதலாக பெற்று 8 இடங்களில் வந்து போட்டியிடுறாங்க. அதில் 6 தனித்தொகுதி 2 பொது தொகுதி அடையும். இது வந்து ஒரு விசிகா தொண்டர்கள்ட்ட ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்க இரட்டை இலக்கம் கேட்டால் கூட பட் கடந்த முறை வாங்கினதை விட அதிகமாக வாங்கியிருக்கோம், அதனால் இந்த முறை மதச்சார்பற்ற அணியை வந்து நம்ம கட்டாயம் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் வந்து ஒரு சூளுரை எடுத்து தான் வந்து இந்த கூட்டணியை வந்து வழி நடத்துறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற கணக்கு உதயசூரியன் சின்னம் குறைஞ்சது 170க்கும் மேற்பட்ட இடங்களில் நிற்கணும். திமுக வேட்பாளர்கள் 165 இடங்களுக்கு மேலே எப்படியாவது நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுடைய கணக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 23 கட்சிகள் இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தை அந்த 170க்கு கீழே கொண்டு போயிடக்கூடாதுங்கிற அவருடைய முனைப்பும், தன்னுடைய கட்சியுடைய வேட்பாளர்கள் 165 இடங்களுக்கு மேலே போட்டியிடணும் அவர் பண்ண பிளானிங் தான் வந்து இந்த கூட்டணி இவ்வளவு சுமூகமாக முடிஞ்சிருக்கு. பலவிதமான வெளியில் பேச்சுவார்த்தைகள், பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தும் முதலமைச்சருடைய அந்த தெளிவான அணுகுமுறை தான் வந்து இந்த கூட்டணியை இவ்வளவு சுலபமாக இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னும் இந்த கூட்டணிகள் வேட்பாளர் அறிவிப்பு, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதின்னு அடுத்தடுத்து நகர வேண்டியது இருக்குது. ஸோ அதுலேயும் இவருடைய சாமர்த்தியம் தொடருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.